ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்னோட நான் பார்க்க போகிறோம். அப்போ நான் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. பையனை ஐடியா தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. என்னடா பண்ணேன், ஏன்டா என் ஐடியா தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிக்க. சரி, ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடு கூட போகலாம். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, ஹேக்கே போடல, எதுவுமே பண்ணல. என் ஐடியா சம்மந்தமே இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாசம் பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா நானும் தொட்டு பாட்டேன். டாப் 2 பிகின வரவே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா ஐடி எடுக்க முடியாத ப்ரோ, அவ்வளோதான் சோழி முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 25 நாளைக்கு தான் கைஸ். பாருங்கள் என்னென்ன பண்ணுறானுங்க. சோழி முடிச்சு அடே, கஷ்டப்பட்டு வளர்த்த ஐடியை ஒரு நொடியில் பேன் பண்ணி விட்டீங்களாடா. பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல கைஸ். பார்த்தீங்கன்னா நான் சூர்யா கூட மேட்ச் தான் விளாண்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெல்மெட் பண்ணி விட்டானுங்க. உடனே நானும் வெளில போயிட்டேன். ஹெல்மெட் பண்ணி விட்டானுங்களா, நான் லாபிக்கு வந்துட்டேன். உடனே என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரில. சூர்யாட்ட சொன்னேன், டேய் டக்குன்னு மேட்ச்சில் தோத்துடுறா, வெளில வாடா, ஏதோ பக்காய் வெளில தோற்றி விட்டுருச்சு அப்படின்னு. அவனும் சரி அப்படின்னு வந்தான். உடனே பையனா இன்னொரு மேட்ச் உண்டே. எனக்கு மட்டும் எந்த மேட்ச்குள்ளேயும் போகல, என்னன்னே தெரில. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஐடி சஸ்பெண்டு. ஏன்னா நான் வெளில போயிட்டு உள்ள வரும்போது ஐடி சஸ்பெண்டாக இருக்குது. ஸோ இப்போ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா நானும் ஹெல்ப் கொடுத்து இதெல்லாம் உட்காந்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன, இது ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணி என்ன கதைன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அப்நார்மல் மூவ்மெண்ட் கொடுத்தனாமா கைஸ். பார்த்தீங்கன்னா அப்நார்மல் மூவ்மெண்ட் கொடுத்தனால தான் ஐடி போயிடுது அப்படி மாதிரி சொல்லுது. ஆனால் நான் எதுவுமே பண்ணல. ஆக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா என்கிட்ட அப்படி எந்த ஆப்புமே இல்லையடா. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமிங் ஸ்கில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு, ஹைட் ஆன்லைனு, தி கோஸ்ட் கேம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டேன். சரி, ஓகே கைஸ், இன்னும் எனக்கு வேறு வழி தரல. லாக் அவுட் பண்ணிட்டு நம்மள்கிட்ட ஒரு கூகுள் ஐடி, ஒரு கெஸ்ட் ஐடி தான் இருக்குது. இதுதான் அந்த கெஸ்ட் ஐடி கைஸ். ரைட்டு, ஏன்னா கெஸ்ட் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐடி தவிர என்கிட்ட வேறு எந்த ஒரு ஐடியும் இல்லை கைஸ். இந்த இடத்துல என்கிட்ட நிறைய கேரக்டர் இல்லை. அப்புறமா அந்தளவுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை கைஸ். அதனால தான் இந்த ஐடியை நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இனிமேல் இந்த ஐடி தான் கைஸ். சரி, ஓகே கைஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல்லை காலில் போட்டு பாருங்கள். சரி, ஓகே கைஸ், பாய் பாய் கைஸ். see you later கைஸ். போகிறதுக்குள்ளே ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன், இந்த ஃப்ரீ ஃபயர் எவனும் விளாடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தான் போகும், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து போக போக இந்த மாதிரி ஐடி பேன் அந்த மாதிரி தான் பண்ணி விட்ருவானுங்க. எவனும் விளாடாதீங்க. ஓகே கைஸ், பாய்.